வாட்டர் ஃபால் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு சின்ன சேஞ்ச் ஆஃப் பிளான் இஷ்டமான கப்பா ஐலாண்ட் வந்து இருக்குதான். மணி பார்த்தோம்னா இப்போது கரெக்டாக 8 மணி. காஞ்சனாபுரி பஸ் டெர்மினல்லேருந்து பஸ் எடுத்துட்டோம். இப்போ தான் பஸ்ஸு கிளம்புது. இங்கேருந்து ரேவா நேஷ்னல் பார்க் அரௌண்ட் 15 கிலோமீட்டர்ஸ், ஒரு 1.5 20 மினிட்ஸ் ஆகிரும் போகிறதுக்கு. போயிட்டு இன்றைக்கி ஃபுல் டே வந்து அந்த வாட்டர் ஃபால் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு, ஆக்சுவலி இந்த வாட்டர் ஃபால் தான் ஒன் ஆஃப் த மெயின் ரீசன் இந்த டவுனுக்கே வந்தது. ஆக்சுவலி அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு பிக்சர்ஸ்லாம் பார்க்க. ஸோ அதை நேரில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோம் அப்படின்றதுக்காக தான் ஒன் டே ஸ்டே பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் மார்னிங் ஏர்லியாக போனால் தான் எனக்கு ஒரு ஃபுல் டே கிடைக்கும் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு அப்படின்றனால நீங்கள் ஸ்டே பண்ணியிருக்கோம். இப்போது கிளம்பிட்டோம். இன்னும் பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிடல. அப்படியே எழுந்துச்சு ரெடி ஆகிட்டு ரெடி ஆனது 7:50 தான். ஃபஸ்ட்டு வந்து 8 o'clock. ஸோ ஹாஸ்டல்லேருந்து போட் போட்டு இப்போ தான் டாக்ஸி ட்ராப் பண்ணிட்டு போச்சு நம்மளை. அப்படியே ட்ராப் பண்ணோடனே இந்த பஸ் எடுத்துட்டோம். இந்த பஸ்ஸு ப்ரைஸ் பார்த்தோம்னா 80 baht. பஸ் வந்து கொஞ்சம் புதுசாக வித்தியாசமாக இருக்குங்க. இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொட்டேட்டிங் ஃபேன்ஸ்லாம் இருக்குது பஸ்ஸில். பஸ் ஃபுல்லாகவுமே எல்லாருமே வந்து நம்ம மாதிரி டூரிஸ்ட் தான். இன்றைக்கி சண்டே வேறு, எனக்கு தெரிஞ்சு கூட்டமாக இருக்கும்போது நினைக்கிறேன். எல்லாத்தையும் பிளான் பண்ணணும். பட் சண்டே அன்றைக்கி பிளான் பண்ணது நம்ம தப்பு தான். பண்ண முடியாது, வந்துவிட்டோம். அதுவும் பார்த்திங்கன்னா பஸ்ஸில் விண்டோ வேறு போட்டுருச்சு. பஸ்ஸு ஃப்ரீயாக பண்ணிக்கலாம். அப்போ தான் ஆர்டர் அடிக்கிறாரு, கை வெள்ளை நீட்டாதீங்க அப்படின்ட்டு. அதுதான். ஸோ இங்கேருந்து 1.25 மணி நேரம் போயிட்டு 9 o'clock ரீச் ஆகணும். 9:15 ரீச் ஆகணும்னு நினைக்கிறேன். 9:30 ஃபால்ஸ் எப்படி இருக்குது என்னன்றதை பார்க்கலாம். மணி வந்து 9:30. சொல்கிற மாதிரியே கரெக்டாக 1.5 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ தான் என்ட்ரன்ஸில் வெயிட் பண்ணிட்டுருக்கேன். எல்லோரும் டிக்கெட் எடுக்கிறது. ஒரு ஆளுக்கு வந்து 300 baht. இது வந்து ஆக்சுவலி ஒரு நேஷ்னல் பார்க். அதனால தான் வந்து இது மாதிரி என்ட்ரன்ஸ் வச்சு செலக்ட் பண்ணுறாங்க. அந்த இது வந்து ஃபுல்லாக இந்த ஃபாரஸ்ட்டில் வந்து இந்த நேஷ்னல் பார்க்கில் வந்து கனெக்ட் பண்ணுறது, இதில் இருக்க அனிமல் ஃபீட் பண்ணுறது. ஸோ அந்த மாதிரி காசுக்காக இந்த ஃபண்ட் எல்லாம் உள்ளே போயிருக்கு. டிக்கெட் வந்துடுச்சு. ஒரு டிக்கெட் 300 baht 2 பர்சனுக்கு. இது வந்து என்ட்ரி டிக்கெட் மட்டும்தான். இப்படி ஷர்ட்டு கடை ஏதாச்சும் போகிறேன். ஓ போடு, பரவாயில்ல. நம்புற மாதிரி இல்லை, போடு அப்படின்றாங்க. கரெக்டாக சொல்கிறாங்க. ஓகே, வசந்த் போட்டுட்டு சொல்லுவான் எப்படி இருக்குன்ட்டு. வசந்த் 6 packs தான் காமிச்சிருவான். ஸ்பெஷல் ப்ரைஸ். ஓகே 200. சரிங்களா? தாய் மில்க் டீ குடிக்கணும் அப்படின்ட்டு நல்லா பார்த்துட்ருக்கேன். சரி இங்கேயும் கிடைக்கல அப்படின்னு கேட்டேன். இருக்குன்னாங்க. அதனால தான் சரி தாய் மில்க் டீ வாங்கிடலாம் அப்படின்ட்டு. தாய் மில்க் டீ நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு நிறைய பேர் சொல்லி கேட்டிருக்கேன். அதான் சரி ஓகே ட்ரை பண்ணிடுவோம் எப்படி இருக்குன்ட்டு. நான் காலைல வரைக்கும் சாப்பிடல, அதனால தெரிஞ்சு டேரெக்டாக லஞ்ச் தான் நினைக்கிறேன். அதான் சரி காஃபி வாங்கி குடிச்சிடலாம் காலைல. டீ வந்துருச்சு. பார்க்க ஆரஞ்சு கலரில் இருக்குது. மஞ்சள் பொடி போட்டானுங்களா? கீழே தண்ணி எதுனா வேணுமா? இல்லை அதனால தான் ஒன்று வாங்கிச்சு. என்னக்கு என்ன கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்குது. உனக்கேவா? ஐயோ எப்படி இருக்குன்னு தெரியல. ஒரு மாதிரி பாலில்
சோயா கலந்த மாதிரி இருக்கு. சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன். இல்லை குடிச்சு பாரு எப்படி இருக்குன்ட்டு. ஸ்மெல்லு நிஜமே மஞ்சள் பொடி போட்டாங்களா? இல்லைடா, ஆமாடா, கரெக்டா, மஞ்சள் பொடி அது மாதிரி தான் இருக்கு. ஆமாம் கரெக்டு. சரி, நல்ல வேலை ஒன்றா வாங்கணும். வா போகலாம் குடிச்சிட்டு. கரெக்ட், கண்டுபிடிச்சிட்டான். என்னது? டீ டிகாஷன் இருக்குல்ல, நம்ம டீ டிகாஷன் சில்லுன்னு இருந்தால் எப்படி இருக்கும்? சக்கரை கம்மியா? கரெக்ட். தெரியல எனக்கு. ஆக்சுவலி இப்படி இருக்காது, வேற மாதிரி இருக்கும். இந்த இடத்த இப்படி தான் பண்ணுறாங்க போல. இல்லை வேறு இடத்த ட்ரை பண்ணுவோம். அப்பயே கேட்டாங்க சுகர் எப்படின்னு கேட்டாங்க அந்த அக்கா. டீயில் போடுவோம்ல நம்ம சுகர், அந்த கணக்கு தான். ஓகே தான், போகலாம். நல்லா தான் இருக்குது, குச்சிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. குச்சிடலாம். பட்னா 60 பாட்டுக்கு வருத்தான்னு பார்த்தோன்னா அதில் ஒன்றும் இல்லை. டீயில் காசுல இருக்குமோ? ஆமாடா, டிகாஷன்ரா. ஆக்சுவலி நல்லா தான் இருக்கு. ஆக்சுவலி இப்போ தான் ஒரு நல்லா இருக்குது. அந்த டிகாஷன் தெரிஞ்சதுக்கப்புறம் ஒரு மாதிரி இருக்குது, நல்லா இருக்குது. ஐஸ் டீயில் 3/4 கிளாஸ் ஐஸ் தான் இருக்குது. டீனா ஒரு 50 ml தான் இருக்கும். உங்களுக்கு நெக்ஸ்ட் டைம் நாங்கள் எப்போ ட்ரிங்க் வாங்குறப்போ காமிக்கிறோம் எவ்வளோ ஐஸ் போடுறாங்க அப்படின்ட்டு. காமிக்கலாம். பட்டு போடுறப்பயே காமிச்சா இன்னும் ஈஸியாக இருந்திருக்கும். இப்போலாம் ஐஸ் ஃபுல்லாக இருக்க மாதிரி பட் போடுறப்பே ஐஸ் ஃபுல்லாக போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் டீ ஊற்றுறாங்க. டீ கொஞ்சமாக ஊற்றிட்டு ஐஸ் நிறைய போட்டுட்டு நமக்கு ஃபுல்லாக இது கொடுக்குற மாதிரி நம்ம என்ன பண்ணுவோம், ஜூஸ் ஊற்றிட்டு ஐஸை போடுவோம். இவங்க ஐஸை போட்டு அதில் மிச்சம் இருந்துச்சுன்னா ஜூஸ் ஊற்றுறாங்க. மிச்சம் இருக்க கேப்பில் ஜூஸை போட்டு ஃபில் பண்ணிடுறாங்க. ஆனால் இவங்க அப்படி தான் அவங்க குடிக்கிறாங்க எல்லா இடத்துலையுமே. காலையில் போல்ட்டில் வரப்போ பார்த்தா அவர் ஒரு இது காலையில் ஒரு ஜூஸ் காஃபி வாங்கியிருக்காரு போல். அது எங்கள் முன்னாடி ஒரு சிப்பும் குடிக்கல. அது மாதிரி காலையில் ஒரு ஜூஸை வாங்கி வச்சுட்டு ஒரு நாள் ஃபுல்லாக அதையே குடிச்சிட்ருக்கான். இல்லைம்மா வந்தாச்சு நேஷ்னல் பார்க்குக்கு. வேறு நேஷ்னல் பார்க் ஜாலன். ஸோ இப்படி நடந்து போகிறாங்க பார்த்தீங்களா. அப்படியே உள்ளே போனோம்னா இந்த எல்லா வாட்டர் ஃபால்ஸும் ஒன்று போகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா போர்டில் இருக்கும் சொன்ன 7 வாட்டர் ஃபால்ஸ். அந்த 7 வாட்டர் ஃபால்ஸோட ஒன்றுக்கு ஒரு யூனிக் டைம் வச்சு டவுன்லோட் பண்ணுறதுக்கு அது எப்படி இருக்கும்ட்டு ஒரு ஃபோட்டோ போட்டிருக்காங்க. 2 கிலோமீட்டராமா செவன்த் வாட்டர் ஃபால் இங்கேருந்து. ஸோ ஒன்று கொஞ்சம் தூரம் தான். பட் எல்லாத்தையும் கவர் பண்ணுறதுக்கு தான் ஃபுல் டே இருக்குது. ஆக்சுவலி நெட்டில் படித்தப்போ வாட்டர் ஃபால் 5 அண்டு 3 வந்து ரொம்ப அழகாக இருக்கும் அப்படின்னு போட்டிருந்தாங்க. நேரில் போய் பார்த்துட்டு எது நமக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு பார்ப்போம். அங்கே போகலாம். இப்போ தான் அந்த ஃபாரஸ்ட் உள்ள இருக்க மாதிரி ஒரு ஃபீல் வருது. நல்லா பாத்துலாம் ஒழுங்காக போட்டு கரெக்டான மார்க்கிங்கோட எப்படி டைரக்ஷன்ஸ் எப்படி போகணும் அப்படின்ட்டு அதெல்லாம் பர்ஃபெக்டாக இருக்குது. அண்ட் ஆல்சோ இங்கே வந்து கோல்ஃப் கார்ட் சர்வீஸ் இருக்குது. அடல்ட்ஸ்க்கு வந்து 20 பாட்ஸு, சில்ட்ரன்ஸ்க்கு வந்து 10 பாட்ஸு. அண்டு அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இங்கே அந்த லைஃப் ஜாக்கெட்ஸ், நம்ம சொன்ன லைஃப் ஜாக்கெட்ஸ் இங்கே காய போட்டிருக்காங்க. மேபி இதை தான் நம்ம வாங்குவோம்னு நினைக்கிறேன். 20 பாட் ஆமாம் 2 ஹவர்ஸ்க்கு. அதுக்கப்புறம் எல்லா ஹவர்ஸ்க்கும் 10 பாட்ஸ் எக்ஸ்ட்ரா. சே ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம 5 மணி நேரம் இருந்தால் கூட 20 + 30 50 பாட்ஸ் பர் பர்சன். 50 100 பாட்ஸ். இல்லை 1 ஹவருக்கு ஒரு பாட்டு, அந்த லாஜிக் அவ்வளோதான். 1 ஹவருக்கு 10 பாட்டு கரெக்ட். 5 மணி நேரம் 50 பாட்டு. ஆக்சுவலி என்ன பேசி நம்ம எல்லா வசதியும் வாட்டர் ஃபால்ஸையும் பார்த்துட்டு வந்துடலாம். பார்த்துட்டு வந்துட்டு லாக்கரில் நம்மளோட எல்லா டிவிஸையும் வச்சுட்டு அதுக்கப்புறம் போய்ட்டு ஒன்றா குளிக்கலாம் எல்லாத்துலேயும். அதுதான் பிளானு. ஸோ ஃபஸ்ட்டு போய்ட்டு எல்லாத்தையும் பார்த்துட்டு ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு வீடியோஸ் எடுத்துகிட்டு அப்புறம் வந்து ஸோ அப்போது நாங்கள் கேட்குறப்போ எவ்வளோ ப்ரைஸ் என்னன்றது அப்புறம் சொல்கிறோம். டிஜே ஐஃபோன்னு இதெல்லாம் வச்சு ரிஸ்க் எடுக்க முடியாது. ஆமாம், வாட்டர் ப்ரூஃப் எதுவுமே அந்த கேஸ் வேறு கொண்டு வரல. ஸோ ஃபஸ்ட்டு 2 கிலோமீட்டர் மேலே போயிட்டு திருப்பி 2 கிலோமீட்டர் கீழே இறங்கி இங்கே வச்சுட்டு திருப்பி எத்தனை கிலோமீட்டர் வேணும் நம்ம எனர்ஜியை போட்டு அதை டிசைட் பண்ணி போக வேண்டியது தான். ரீச் ஆகிட்டோம் லெவல் 1 வாட்டர் ஃபால்ஸ்க்கு. ஸோ டிஸ்கிரிப்ஷன் என்ன போட்டிருக்குன்னா இதெல்லாம் வந்து இட் இஸ் ஒன்லி ஃபார் யங் சில்ட்ரன் அண்ட் எல்எல்டி விசிட்டர்ஸ். எப்படி ஆழம் கம்மி அண்ட் ஆல்சோ வந்து ஆழம் ரொம்ப கம்மி, அதுதான் மேட்ரு. ஸோ அதனால தான் ஒன்லி எல்டர்லி அண்ட் யங் சில்ட்ரன்ஸ் போல்.
செகண்ட் வாட்டர் ஃபால்க்கு போயிட்டுருக்கோம். 100 மீட்டர்ஸ்னு போட்டிருக்கு. ஆனால் ஆன்லைனில் படிச்சிருந்தாங்க ப்ளூவில் இருக்குன்னு போட்டிருந்தாங்க. எனக்கு தெரிஞ்சது நல்லா தான் இருக்குது. கிளைமேட் ஐ மீன் சீசன் ஏற்ற மாதிரி தான் நினைக்கிறேன். இல்லை இது எல்லாரும் இங்கே ஆக்சஸ் பண்ணுறதுனால இங்கே அந்த கலரில் இருக்கா ஆமா, மேலே தெரியல, இருக்கிறதுலாம் கொஞ்சம் ப்ரைட் ஆகுமா அப்படின்னு தெரியல. இல்லை கலர் கிரேட் பண்ணியிருக்காங்களா என்னன்னு தெரியல. ஃபோட்டோஸ் எல்லாம் கலர் கிரேட்னா நம்மளும் பண்ணிக்கலாம், பிரச்சனை இல்லை. அதே மாதிரி இது வந்து எல்லாம் இந்த எல்லாம் வீக்கெண்டு இல்லை வீட்டிலேருந்து பாய் கொண்டு வந்து எல்லாம் பாயை போட்டு இந்த நிஞ்சா டோய் பார்ப்பீங்களா, இந்த பாயை போட்டு மரத்துக்கடியில் உட்காந்துப்பாங்க, அந்த மாதிரி உட்காந்துருக்காங்க. லஞ்சுக்கு சாப்பாடு வெளியே வாங்கிட்டு வந்துட்டு ஃபுல் டே அன்றைக்கி சண்டே வேறு இன்றைக்கி எல்லாம் வந்து சில் பண்ணுறதுக்கு செகண்ட் வாட்டர் ஃபால். செம்ம கூட்டம் இங்கே ஃபேமிலிஸ்லாம். அதுதான் அங்கே கொஞ்சம் ஆழம் இருக்குது. அங்கே முட்டி வரைக்கும்னா இங்கே செஸ்ட் வரைக்கும் ஆழம் இருக்குது. ஃபேமிலிஸ்லாம் இங்கே உட்காந்துட்டு ஃபோட்டோஸ் வீடியோஸ் பார்த்தீங்கன்னா எல்லோரும் சாப்பாடு வாங்கிட்டு வந்துட்டு எல்லோரும் இங்கே கேம்பிங் தான். இதுதான் செகண்ட் வாட்டர் ஃபால். பார்த்தாச்சு. அடுத்து கொத்தோடுக்கு ஏறி போயிட்டுருக்கோம். ஆக்சுவலி இங்கே பாருங்கள், அவங்க வீட்டில் இருந்து ஐஸ் ஸ்டேவோட பாக்ஸு பக்கா பேக்கிங்கில் வந்துட்டாங்க. எல்லோரும் ஒரு பாய், ஃபேனு, ட்ரிங்க்ஸு எல்லாமே எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. ஸோ ஆக்சுவலி நான் இங்கே வந்து என்ட்ரன்ஸ் உட்காந்துருக்கேன். கிரண் வந்து எங்களுக்கு இந்த வாட்டர் ப்ரூஃப் பேக் ஏதாச்சும் அவைலபிலிட்டி இருக்கான்னு செக் பண்ணுறதுக்கு போயிருக்கான். ஸோ கோகார்ட்டில் தான் அந்த கார்ட் சர்வீஸை தான் போனால் 20 rupees பர் அடல்ட் சொல்லியிருந்தால, ஸோ அதில் போயிருக்கான். சின்ன சேஞ்ச் ஆஃப் பிளான்ஸ். லாக்கர் எடுத்துகிட்டு பேக்கேஜ் ட்ரெஸ்ஸஸ்லாம் இங்கேயே வச்சுட்டு அப்படியே குளிக்க போயிடலாம் அப்படின்றதான். அது மட்டும் ஒரு வாட்டர் ப்ரூஃப் பவுச் வாங்கிட்டு வந்துட்டோம். கேமரா அண்ட் ஃபோன் மட்டும் போடுறதுக்கு. இப்போ லைஃப் ஜாக்கெட் ரன் பண்ண போயிட்டுருக்கோம். ஆல்ரெடி என்ட்ரன்ஸ் ஃபீ 300 baht. அதனால் லாக்கர் ஃப்ரீயாக இருக்கிறது நல்ல விஷயந்தான். யூஸ்வலாக விட மாட்டாங்க, எல்லாத்துக்கும் காசு வாங்கிடுவாங்க. அதெல்லாம் இன்னொரு விஷயம் என்னென்னா, அந்த பிளாஸ்டிக் பாட்டில்ஸ் வந்து முன்னாடி டெபாசிட் பண்ணிட்டு போனோம். பாட்டில் எடுத்துகிட்டு போனீங்கன்னா 20 baht கட்டி அந்த பாட்டிலை ரெஜிஸ்டர் பண்ணி உங்கள் நேம் நீங்கள் சைன் போட்டு போயிட்டு அந்த பாட்டிலை வந்து நீங்கள் திருப்பி காமிச்சிங்கன்னா அந்த 20 baht ரீஃபண்ட் ஆகும் கொடுத்துருவாங்க. ஆமாம், நைஸ் கான்செப்ட் ஆக்சுவலி. இதனால் வந்து வாட்டர் பாட்டில்ஸ்க்காக ஓவர் ப்ரைஸும் வைக்கல, சேம் ப்ரைஸு. அண்ட் அகெயின் பிளாஸ்டிக் இதை ப்ரிவெண்ட் பண்ணுறாங்க. லைஃப் ஜாக்கெட்டை சொன்ன மாதிரி தான். ஃபஸ்ட்டு 20 baht டோக்கன் கொடுத்து வாங்கினோம்னா 2 hours-க்கு 20 baht. அதுக்கப்புறம் ஒரு எக்ஸ்ட்ரா 10 minutes-க்கும் எக்ஸ்ட்ரா 1 hour-க்கும் 10 baht எக்ஸ்ட்ராவாக. இங்கே எது வேணுமோ அப்படியே எடுத்துக்கலாம். இதெல்லாம் சின்ன பசங்களுக்கு நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா கரெக்டாக 11:40 ஜாக்கெட் ரெண்ட் பண்ணிட்டோம். நீங்கள் எங்கேயுமே நோட் பண்ணல, எப்படி கண்டுபிடிப்பாங்கன்னு தெரியல. 2 hours மேலே ஆயிடுச்சு, எக்ஸ்ட்ரா சார்ஜ் 5 மணி நேரம் தம்பி அப்படின்ட்டு 50 baht கொடுன்னு போகிறாங்கன்னு நினைக்கிறேன். அதுதான் நம்ம வீடியோ எடுத்துட்டோம் ப்ரூஃப்க்கு. மற்ற பேக்ஸ் எல்லாம் லாக்கரில் வச்சுட்டு தேவையான ஃபோனு, லாக்கர் கீ அது 2 மட்டும் எடுத்துகிட்டு லைஃப் ஜாக்கெட்ஸோட மறுபடியும் இந்த ப்ளஸ்க்கே வந்துட்டோம். லெஃப்டாக ரைட்டாக ஆல்ரெடி வாட்டர் ஃபால் 3 பார்த்தாச்சு. இப்போ லெஃப்ட்டு வாட்டர் ஃபால் 4. இதே மாதிரி வாட்டர் ஃபால்ஸ் நம்ம அந்த கண்ணூரில் போனோம்ல 3 tier-ல, அது அதுவும் செம்ம எக்ஸ்பீரியன்ஸ். யாரெல்லாம் இங்கே வர முடியாதோ இல்லை எதாவது ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அது பெஸ்ட் பிளேஸ் கண்ணூரில். ஜனவரி மந்த் போனோம் நாங்கள். பேர் ஞாபகம் இல்லை, நாங்கள் கீழே கீழே போட்டோம் டெக்ஸ்டா ஒன்லி. இப்போ தெரியுது ஏன் எல்லாம் கஷ்டம்னு சொல்கிறாங்க அப்படின்ட்டு. ஃபஸ்ட்டு 3 வந்து ஈஸியாக இருந்துச்சு, ரொம்ப ஸ்டீப்பாக ஏறுது. வண்டியை எல்லாத்தையும் பார்த்து தான் ஆகணும். ரொம்ப ஸ்டீப்பாக இருக்குது நினச்சதோட.
இதை பார்த்துட்டு ஓவர் எக்ஸ்பெக்டேஷன் வச்சுக்கணும் அப்படின்னு தோணுது எனக்கு. 4th வாட்டர் ஃபால் வந்துட்டோம். அதுதான் இது 3 நல்லா இருந்துச்சு. பட் 5 தான் பெஸ்ட். பார்த்தீங்கன்னா தண்ணி ரொம்ப கம்மியாக தான் வருது. அந்த அங்கே கொஞ்சமாக அந்த இதில் இருந்து மட்டும்தான் விழுது. ரொம்ப தெரியுதான்னு தெரியல. ஆமாம் அது மட்டும் தான் இருக்குது. பட் என்னன்னா அங்கே ஒரு கேவ் மாதிரி இருக்குது உள்ளே போகிறதுக்கு. அப்புறம் இங்கேயும் கொஞ்சம் பேர் தான் இருக்காங்க. மோஸ்ட்டாக இங்கே ஃபேமிலிஸாக இருக்காங்க எல்லோரும். ஸோ பசங்க மேலெலாம் போய் விளையாடிட்டு இருக்காங்க. ஓ நல்லா ஆக்சுவலி ஸ்லைடு பார்க்க. ஆமாம் இதுதான் அந்த ஸ்லைடு, நேச்சுரல் ஸ்லைட். வீல்ஸ்லாம் வரும். மேபி சன்லைட் தெரியாததுனால டர்காய்ஸ் தான் தெரிஞ்சா, இல்லை கலரே நிஜமாலே அப்படியே மாறிடுச்சா தெரியல எனக்கு. மேபி இப்போ எல்லாத்தையும் பார்த்துட்டு அப்புறம் எப்படியும் முடிவு பண்ணுவோம். போகலாம். அடுத்து இருக்குது இதான் 4th வாட்டர் ஃபால்ஸ். இப்போ திருப்பி ஏன் வரமாட்றாங்கன்ட்டு மூச்சு வாங்குது. காலைல சாப்பிடல, வெறும் தண்ணி மட்டும். காலைலேருந்து தாய் டீ தான் நம்ம எனர்ஜியை. தாய் டீ அப்புறம் தண்ணியில் இறங்கிட்டோன்னா பிரச்சனை இல்லை. அப்படியே அங்கேயே ரிலாக்ஸ் பண்ணாமா அடிக்கிற வெயிலுக்கு உள்ளே இறங்கிட்டோம்னா 3 மணி நேரம் எப்படி போகுதுன்னே தெரியாது. 3 மணி நேரம் டக்குன்னு போயிடும். இறங்குற வரைக்கும் தான் பிரச்சனையே. கொஞ்சம் கஷ்டமான ட்ரெக் தான். யா கஷ்டப்பட்டு நடந்து ஒரு வழியாக 5th வாட்டர் ஃபால்ஸ்க்கு வந்தாச்சு. இதுதான் 5th வாட்டர் ஃபால்ஸ். அந்த 500 மீட்டர்ஸ் நடந்து வர்றதுக்குள்ள லைக் ஒன் ஆஃப் த லாங்கஸ்ட் 500 மீட்டர்ஸ். இந்த 500 மீட்டர் நடக்க இவ்வளோ கஷ்டப்படுவேன்ட்டு நினச்சதில்லை. இன்னைக்கு என்ன போயிட்டு இன்னும் 2 இருக்குது, பார்த்துட்டு வந்துடலாம் எப்படி இருக்குன்ட்டு. அதுவும் ஆக்சுவலி நல்லா தான் இருக்குது, பட் டூ மச் கூட்டமாக இருக்குது. தண்ணி இதுவே கம்மியாக இருக்குது. ஆக்சுவலி தண்ணி வர்றது பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு மேபி சம்மர் சீசன், அதுவும் பீக் சம்மர் வேறு, அதனாலே என்னன்னு தெரில. பட் தண்ணி வர்றதுன்னு பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் இருக்குது. போயிட்டு மீதி 2 இருக்குது, அது என்னன்ட்டு ஒரு கையோட போய் பார்த்துட்டு வந்துடுவோம். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் பார்த்ததுலேயே வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் 3 டயர் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு கம்பேரிட்டிவ்லி டு 4 and 5. ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கன்ஜஸ்டடாக இருக்குது, சின்னதாக இருக்குது. ஆக்சுவலி பார்த்தா தெரியும். அண்ட் ஆல்சோ டெப்த் வைஸ் எனக்கு எதுவும் அந்தளவுக்கு இன்க்ரீஸ் ஆன மாதிரி தெரியல. வென் கம்பேர்ட் டு 3 பார்த்தீங்கன்னா 3A வந்து கொஞ்சம் மோர் டெப்த் இருந்துச்சு அண்ட் ஆல்சோ மோர் ஸ்பேஷியஸாக இருந்துச்சு. ஸோ ஒரு 20 பேர் போனால் கூட அதுக்கு வந்து லெஸ் ஆக்குபேட்டாக தெரியும். இங்கே வந்து அதே 20 மெம்பர்ஸ் தான், பட் ஆனால் ரொம்ப கன்ஜஸ்டடாக இருக்குது. ஆன் தி வே டு 6க்கு இன்னும் 335 மீட்டர்ஸ் இருக்குது. அண்ட் பார்த்தீங்கன்னா இப்போது ஸ்டெப்ஸ் எதுவும் இல்லை, கிளியர் பாத் எதுவும் இல்லை. இந்த மாதிரி கொஞ்சம் ட்ரெக் பண்ணி போகிற மாதிரி இருக்குது. அண்ட் இப்போது எல்லாருமே வந்து கொஞ்சம் குளிச்சுட்டு வர்றதுனால ஃப்ளோர்லாம் கொஞ்சம் ரொம்ப ஸ்லிப்பரியாக இருக்குது. அதுவும் நாங்கள் ஸ்லிப்பர்ஸ் போட்டிருக்கனால க்ரிப் இல்லை எங்களுக்கு. 2-3 இடத்துல மிஸ் ஆச்சு. ஸோ கேர்ஃபுல்லாக ஸ்லோவாக தான் வாக் பண்ணி போயிட்டுருக்கோம். ஆன் தி வேல ஒரு சின்ன வாட்டர் ஃபால் மாதிரி ஒரு ஃப்ளோ ஆகுது. பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கு. எல்லாரும் அது மேலே உட்காந்துட்டு ரிலாக்ஸ் பண்ணிட்டுருக்காங்க. நாங்கள் நடந்து போயிட்டுருக்கோம். சொல்லியானோம் 6th வாட்டர் ஃபாலு ஃபஸ்ட் 5 வந்து ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு, சாட்டிஸ்ஃபை இல்லைன்னு நினச்சிட்டு இருந்தோம். பட்னா 6th பார்த்தீங்கன்னா தி வண்டர் அப்படி சொல்லலாம். எக்ஸ்பெக்டேஷனை ரொம்ப எக்ஸீட் பண்ணிடுச்சு. காட்டுறோம். டன்டடான் ஏமாத்திட்டானுங்க. குளிக்க கூட முடியாது.
ஒன்றும் இல்லை பார்க்குறதுக்கு ஒன்றுமே இல்லை. 7 செய்தால் நல்லா தான் இருக்கா பார்ப்போம். 7 மட்டும் நல்லா இல்லை, அப்படியே திரும்பி 5க்கு போயிடலாம். 3க்கு போகலாம். ஆமாம் 3 பெஸ்ட்டு. 3 வரைக்கும் பெஸ்ட்டுனா 3 தான். 3 தான். ஆமாம் சரி கைஸ், ஏமாத்திட்டானுங்க. 7க்கு இன்னும் எவ்வளோ டிஸ்டன்ஸ் வருது தெரியல. 7 எவ்வளோ தூரம்? 7 அந்த பக்கம் போகணும். எந்த பக்கம்? அந்த பக்கம் போகணும். ரைட்டில் வந்தப்போ லெஃப்ட்டில் போகணும். போகலாம். ஓ ஓகே. சபரிமலை படிக்கட்டு ஏறுற மாதிரி இருக்கு. அங்கே தான் ஏற முடியல, வரைக்கும் போனதில்லை. ஆனால் அந்த மாதிரி தான் கடைசி வாட்டர் ஃபாலுக்கு. டே அது கஞ்சா பழம்டா. பாரு பயமாகுது அதை பார்த்து. எது? இங்கே பாருடா. ஓ இந்த பழமா? அத்திப்பழமா? அத்திப்பழம் இல்லை, முத்தி பழம் பழம்டா அது. இது சாப்பிட்டு பாரு, உங்களோட இருக்குன்னு பார்க்கலாம். அவ்வளோ ரிஸ்க்லாம் வேணாம். தாய்லாந்து வந்தே ரிஸ்க் தான். அந்த சாப்பாடு ஒரு வழியா வந்துட்டோம். சரி, மேலே பேசிட்டு இருந்த ஆலைக்காவது. சரி போயிட்டு உள்ள இறங்கி எப்படி இருக்குன்ட்டு குளிச்சுட்டு இப்போ ஒரு வாட்டர் ஃபாலாக கீழே போக வேண்டியது தான். சரி, இந்த வாட்டர் ஃபால் ரொம்ப நல்லா தான் இருக்குது. போயிட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு வீடியோ எடுத்துகிட்டு வரோம். உள்ளே போயிட்டு முடிஞ்சால் எடுக்கிறோம், இல்லைன்னா அவ்வளோதான். நாங்கள் குளிச்சுட்டு முடிச்சுட்டு வேணால் வந்து எக்ஸ்பீரியன்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு ஷேர் பண்ணுறோம். ஓகே, இப்போதைக்கு அவ்வளோதான். அரை மணி நேரமாக வாட்டர் ஃபால் ஃபஸ்ட்டு வாட்டர் ஃபால் கிட்டே தான் நிற்கிறோம். பார்த்தீங்கன்னா பின்னாடி பார்த்தீங்கன்னா இன்னும் ஃபர்ஸ்ட் வாட்டர் ஃபால் அப்படியே தான். ஃபர்ஸ்ட் வாட்டர் ஃபால் கிட்ட தான் இருக்கும். இன்னும் உள்ள கூட இறங்கல. ஏன்னா பாருங்களேன், காட்டுறேன் எவ்வளோ மீன் இருக்கு அப்படின்ட்டு. விளையாண்டுக்கிறான்டா அது கூட. அது கூட எவ்வளோ பெரிய மீன். பெரிய பெரிய மீன் வந்து காலில் கடிக்குது. 7th வந்ததுக்கு இவர் தான் கான்குவரர். 1 hour வேஸ்ட் ஆச்சு அப்படின்னு போட்டிருக்கு. எனர்ஜி வேஸ்ட் ஆச்சு. 1 hour வேஸ்ட் ஆச்சு. ஆமாம், ஏன்னா அந்த அந்த அங்கே தண்ணி இருக்க அந்த ஷாலோ பாண்டில் வந்து அவ்வளோ மீன், பெரிய பெரிய மீன். அவன் வந்து காலை கடிக்குது. ஒரு மீனாலும் பரவாயில்ல. ஐயோ, ஒரு மீனும் 4-5 கிலோ போல. அவ்வளோ பெரிய மீன். பக்கத்துல காலை வச்சுட்டு வந்து கடிட்டு உட்காந்துட்டான் அங்க ஒருத்தன். இங்க இருக்கவங்க எல்லாருக்கும் ஃபிஷ்பா பண்ணுவாங்களாமா. இங்க ஒரு தமிழரை மீட் பண்ணோம். அவர் சொல்லிட்டு இருந்தாரு, அதுக்காக தான் வந்து எல்லாரும் காலை வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்காங்க அப்படின்ட்டு. பட்டு நமக்கு எங்க 2 பேருக்கு அது பிடிக்கல. ஒரு மாதிரி அருவருப்பா கூசுற மாதிரி இருந்துச்சு. அதெல்லாம் எங்கேயோ பார்த்தேன், ரீல்ஸ் தான் பார்த்துருக்கேன். இந்த மாதிரி தெரியாத இடத்துல மீன்லாம் கடிக்க விட்டு அவங்களுக்கு எலிஃபென்ட் ஆயிடுச்சுலாம் வந்தது அப்படி. ஸோ அதனால எனக்கு அப்படியே இமேஜாக வந்துட்டு போகுது. சரி, 7th ஃபால் இல்லைன்னா என்ன, கீழே 6 இன்னும் 6 இருக்கு நம்ம கைவசம். ஏதோ ஒன்றுத்துலேயாச்சும் குளிச்சிடலாம் அப்படின்ட்டு. இன்னும் போட்ட ஜாக்கெட்டு இல்லை 7 இருக்கு கைவசம். 1 ஹோட்டல் ரூமு. எதுனா 6 8 ஹோட்டல் ரூம் தான். இதெல்லாம் ஒரு இடத்துல நல்லா குளிச்சிக்கலாம் அப்படின்ட்டு அங்கே வெளியே நின்று ஃபோட்டோஸ் மட்டும் எடுத்துகிட்டு வந்துட்டோம். ஃபோட்டோஸ் மட்டும் ஆனால் சூப்பராக வருது. இப்போ நம்பிட்டு வேண்டிட்டு இருக்கிறோம். போகிற மீதி இருக்க அடுத்து 6 வாட்டர் ஃபால். மீதி இருக்கிற 6லயாச்சும் மீன் எதுவும் இருக்கக்கூடாது அப்படின்ட்டு வரப்போ ஒரு சில தேர்ல மீன் பார்த்தோம். நீ பார்க்கலையா? நான் தேர்ல மீன் பார்த்தேன். நீ தேர்ல பார்க்க மாட்டேன். இவ்வளோ எக்ஸைட்டடா வந்ததுக்கு கிண்ணு போயிட்டான். அங்க தெரியுறாங்கல்ல, அதுதான் கிரண். மீன் கிடைக்குதுன்ட்டு இப்போ என்னை விட்டு போயிட்டான். இப்போ நானும் இறங்கி தான் ஆகணும். என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நான் அங்கே சொல்லியிருந்தேன்ல, ஒரு தமிழில்
தமிழ் ஃப்ரெண்டாக பார்த்தோம் அப்படின்ட்டு. இவர் தான் அவர். இவருக்கு தாய்லாண்டில் வந்து மேக்ஸ் டீச்சராக ஒர்க் பண்ணுறாரு. இது சப்ஜெக்ட் சொன்னீங்க ஃபர்தர் மேக்ஸ் அப்படின்ற இங்கே இது வந்து இவருக்கு பேங்காக்ல மேக்ஸ் டீச்சராக இருக்காரு. ஸோ இவர் வந்து இங்கே ட்ரிப் பேச்சுலர் படிக்க வந்தார் பேங்காக்ல இருந்து லாங் ஹாலிடே பண்ணாரு. ஸோ இவர் தான் வந்து ப்ரோ எவ்வளோ நேரம் பயந்துட்டு இருக்க போகிறீங்க வாங்க எவ்வளோ போனோம் அப்படின்னு கூப்பிட்டு வந்தார். இவரை வந்து இப்போ நான் மீன் கறி வாங்கிட்டு இருக்கேன். பட் இதுக்காக தான் கல்ச்சரல் பிடிக்க வந்தது. சரி கொஞ்சம் ஃபஸ்ட்டு எக்ஸிடெண்ட்டாக இருந்துச்சு. இதை கொடுத்த ஒரு புஷ்டால இப்போ போயிட்டு இது பண்ண போகிறோம். தேங்க்யூ. இப்போ என்ன கிடைக்குது தான். ஓகே ஹாய். You didn't swim? Why? Okay. Bye. Kupang. Kampung ka. Big fish. What? YouTube na. Personal video. TikTok. No. ரொம்ப ஜில்லுன்னு உறவா அப்படின்றதுக்கு இவங்க தான் அப்படி பண்ணி விட்டாங்க. வாட்டர் லெவல் 4ல் இருக்கும். 4ல் வந்து நான் வந்து மேலே தான் வெளியே தான் உட்காந்துருக்கேன். எனக்கு வந்து அந்த தண்ணி அந்த மீன் அதெல்லாம் கொஞ்சம் பார்த்தோன்னே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. கிரண் மட்டும் என்ன பண்ணுறேன்னா அந்த ஸ்லைடு போய் ட்ரை பண்ண போகிறேன். அந்த ஸ்லைடு காமிச்சாலும் இதுக்கு முன்னாடி இப்போ காமிக்கிறேன். அவங்க குதிக்கிறாங்க பாருங்கள். இதுதான் கிரண். ஓ நெக்ஸ்ட் மேலே இன்னொரு ரைடுக்கு போகிறோம். குதிச்சுட்டான். வாட்டர் ஃபால்லேருந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு பஸ் வந்து 4 மணிக்கு தான் ரிட்டர்ன் பஸ்ஸு காஞ்சனாபுரிக்கு மட்டும் போகிறதுக்கு. அதனால் பஸ்ஸில் வந்து உட்காந்தோம். இப்போ மணி 3 தான் ஆகுது. இல்லை பஸ் கார்த்திக் ஒருத்தர்ல அவர் வந்து இங்கே அவரும் நம்ம பஸ்ஸில் போயிட்டு உட்காந்துருந்தா அப்போ நம்ம இந்தியாவில் வந்து அவரும் போகிறாரு. அதனால சாப்பிடலாம் அப்படின்றதுனால சாப்பிட வந்திருக்கோம். அவர் வந்து வாங்க தாய் ரெஸ்டாரண்ட்டே போகலாம் எதாவது ட்ரை பண்ணுங்க அப்படின்னு கூப்பிட்டு வந்தார். சரி ஓகே வாங்க எதாவது ட்ரை பண்ணுவோம் அங்கே ஏதாச்சும் அப்படின்ட்டு வந்த உடனே மெனு கார்டை பார்த்துட்டு ஆர்டர் பண்ணியிருக்கோம். என்ன ஆர்டர் பண்ணியிருக்கோம் அப்படின்னா வசந்த் வந்து ஃப்ரைட் ரைஸ் வித் எக் அண்ட் சிக்கன் வாங்கியிருக்கான். நான் வந்து ஸ்டிர் ஃப்ரைடு சிக்கன் வித் பேசில் ஓவர் ரைஸ் இது ரெண்டும் ஆர்டர் பண்ணியிருக்கோம். அவர் வந்து ப்ரோ வந்து ஒரு ட்ரிங்க்கும் சொல்லியிருக்காரு. அது ஃப்ரைட் ரைஸ், இது வந்து ஸ்டிர் ஃப்ரைடு சிக்கன் வித் பேசில். பயமாக இருக்குது, பசியாக இருக்குது. அவர் என்ன பண்ணுறது, முதல் நாள் அப்படி தான் வாங்கியிருக்கேன். உங்களுக்கு அந்த வீடியோ காட்டுறேன் இருங்க. இதெல்லாம் தொம்யம் ட்ரை பண்ணாங்க. தொம்யம் வெஜ் தானே அந்த பப்பாயா சாலட்? இல்லை தொம்யம் சூப்பா இல்லை ட்ரை அதுவும் ட்ரை பண்ணதில்லை. ஓகே அதாவது இந்த ஊரில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதாவது கமிங் இதெல்லாம் சிக்கன் சூப்பராக இருக்கு. டெய்லி இது சாப்பிட்டு ஊருக்கு கிளம்பிடலாம். டெய்லி இந்த கடைக்கு வர முடியாது. ஆமாம் எல்லா கடையும் ஒரே மாதிரி இருக்காது. நான் நிறைய சாப்பிட மாட்டேன் ஃப்ரைட் ரைஸு. ஒரு சில கடை ரொம்ப கேவலமாக இருக்கும். பட் இங்கே சூப்பராக இருக்கும். இது வந்து ஸ்டிர் ஃப்ரைட் பேசில் சிக்கன். ஆமாம் சார் சொன்னேன். அப்படி ஃபுல் மிளகா கூட போட்டிருக்காங்க.
இது எப்படி இருக்குன்ட்டு பார்ப்போம். இது என்னமோ ஃப்ரைட் ரைஸ் மிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இது மிக்ஸ் பண்ணாத மாதிரியே தோணுது எனக்கு. அது சாப்பிட்டு பாருங்க, அப்படி சொல்லுங்க. அந்த துளசி வாசனை தூக்கம். கவுச்சியா? துளசிடா. துளசியா? அது சூப்பராக இருக்குது. நான் சொல்கிறேன். இது மாதிரி சாப்பிட்டு வச்சுக்கோங்க, நல்லா இருக்கும் நமக்கு. முதல் நாளே படுத்தாய் சாப்பிட்டு அன்னிலேருந்து நாங்கள் ஒரு படுத்தாயா அன்றைக்கி 3 டிஷ் ட்ரை பண்ணோம் தாய்லாண்டு பேங்காக்கில். அந்த ஸ்ட்ரீட்டு ஏதோ ஒரு ஃபுட் ஸ்ட்ரீட்டில் 3மே எங்களுக்கு ஃபெயிலியர். டிசைட் பண்ணியாச்சு. அந்த நீங்கள் 7-Eleven போய் சாப்பிட்டு பார்த்தீங்களா? 7-Eleven எதுவும் சாப்பிடல, சாண்ட்விச் மட்டும் வாங்கணும். அவங்களோட அந்த சாப்பாடு சொல்கிறீங்களா? அந்த 1 pot bowl ஃபுட் மீல் சொல்கிறீங்களா? எஸ், அது நல்லா தான் இருக்கும். சூப்பராக இருக்கு ப்ரோ. நம்ம ஊர் ஆமாம், டேஸ்ட் வருது. சூப்பராக இருக்குது. இந்த ஒரு சில கடை நல்லா இருக்கும் சாப்பாடு. இதுதான் தாய்லாண்டில் கல்லாப்பெட்டி. கல்லாப்பட்டிலேருந்து எடுக்கிறாங்க. கப்பும் அவ்வளோதான் எடுத்தாச்சு. அந்த ப்ரைஸே தான் 80 baht. 80 baht ஓரளவுக்கு. ஸோ 3 பேருக்கு சேர்த்து 240 baht எடுத்தாச்சு. ஃப்ரைட் ரைஸும் அந்த ஸ்டிர் ஃப்ரைட் சிக்கன் அதுவும் சாப்பிட்டுட்டு பஸ்ஸுக்கு வந்து உட்காந்துட்டு நாங்கள் ரொம்ப லேட் வந்துட்டோம். 3:30க்குலாம். ஸோ ஷார்ப்பாக பஸ்ஸு வந்து எல்லோரையும் ஏற்றிட்டு 4:30 ஷார்ப்பாக எடுத்துட்டாங்க. லாஸ்ட் பஸ். ஆமாம், ஆக்சுவலி இதுதான் லாஸ்ட் பஸ்ன்றதுனால கூட்டம் அதிகமாக இருக்குது. நீங்கள் பின்னாடி பார்க்கலாம் அப்படியே. அது இல்லாமல் நம்ம வந்து அங்கே காமிச்சோல்ல கார்த்திக் ப்ரோ, ஸோ அவரும் நம்ம கூட ட்ராவல் பண்ணுறாரு. அவரும் வந்து கஞ்சனாபுரியில் தான் ஸ்டே பண்ணுறாரு. ஸோ எல்லாம் ஒரே பஸ் ஏறிட்டோம். அண்ட் அகெயின் ஆப்வியஸாக 1.5 hours ஆக போகுது. பஸ் வேறு ரொம்ப க்ரௌடடாக இருக்கிறதுனால உருட்டிட்டு தான் போகிறான். திரும்பி அதே ஸ்டேஷனுக்கே வந்துட்டோம். கஞ்சனாபுரி பஸ் ஸ்டேஷன். ஆமாம், நாளைக்கு பேங்காக் மறுபடியும் கிளம்பணும். பேங்காக்கில் நமக்கு ஒரு நாள் இருக்குது. அதனால் பேங்காக்கு டிக்கெட்ஸ் இப்போயே ப்ரீ புக் பண்ணிட்டோம். நாளைக்கு காலைல 6:20க்கு பஸ்ஸு பேங்காக் ஒரு பஸ்ஸு. ஸ்டேஷன் 150 baht ஈச் ஒன். இது ஏதோ ஒரு டெசர்ட் போல. பேர் என்ன இல்லை? பேர் எனக்கும் தெரியாது, நான் பார்த்துருக்கேன். சம்திங் ஏதோ தோசை மாதிரி சுட்டு க்ரீம் போட்டு அது மேலே கேரட் ஷேவிங்ஸ் மாதிரி ஏதோ போடுறாங்க. நல்ல வாசனை. ஆக்சுவலி இன்னைக்கு மத்தியானம் அந்த ஃப்ரைட் ரைஸும் அந்த ஸ்டிர் ஃப்ரைட் சிக்கனை சாப்பிட்டதுன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை, ஒரு புது பொறுப்பு. ஆமாம், ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வந்துருக்கு திருப்பி தாய்லாந்து மேலே. எடுத்து போனதெல்லாம் திருப்பி வந்து தீர்த்துக்கலான்னு பார்க்குறோம். நான் சாப்பிட்ருண்ணா சரியா? ஓகே, இன்னும் ஃபீல் பண்ணி 2 much இருக்கு. அப்படி சாப்பிட்றோம். இதுக்காக என்ன கஷ்டம். எப்படி இருக்குன்னா, உள்ள இருக்கிற அந்த ஒயிட் கலர் ஃபில்லிங் வந்து மக்ரூன்ஸ் இருக்கும்ல, மக்ரூன்ஸை கரைச்சி சாப்பிட்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரி டேஸ்ட்டு. வெளியே இருக்க பேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா கிறிஸ்பியாக இருக்குது, அந்த டேஸ்ட்டும் இல்லை. உள்ளே இருக்க அந்த ஷேவிங்ஸ் மாதிரி ஒன்று இருக்குல்ல, இந்த அந்த அந்த கேரட் ஷேவிங்ஸ் மாதிரி இருக்குல்ல, ஸோ அது வந்து சம் பட்டரோ சம்திங் இதில் வந்து சும்மா தெளிச்ச மாதிரி இருக்குது. மற்றபடி நல்லா இருக்குது. ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃபுட்டு ட்ரை பண்ணலாம். அவ்வளோதான். திகழ்ச்சி ஒன்று சாப்பிட்டேன், திகழ்ச்சி. No.